எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றவில்லை, அவர்கள் எண்ணெயில் தீ மூட்டுகிறார்கள் என்றேன். எண்ணெயினால் நமக்கு அநேக லாபங்கள் இருக்கின்றன. வாகனங்கள் எண்ணெயினால் ஓடுகின்றன, தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. எண்ணெயினால் நாடே மேம்படுகிறது என்று சொல்லலாம். அதில் அரசியல்வாதிகள் தீயை மூட்டி நாட்டையே அழித்து விடுகிறார்கள். சென்ற மாதம் மும்பையின் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்தது. அதில் ஜப்பானை பொறுத்தவரை அடுத்த 20 ஆண்டுகளில் இந்தியா வல்லரசு நாடாக விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன் இந்தியா வல்லரசாக இருந்தது நமக்கு தெரியும். இன்று அனைத்து இந்தியர்களும், அனைத்து இந்துக்களும், அனைத்து முஸ்லிம்களும் புனித நூல்களுக்கு திரும்ப சென்று அதில் சொல்லப்பட்டிருப்பதை பின்பற்றி ஒரு இறைவனை நம்பினால், கடைசி இறை தூதரை நம்பினால், மறு வாழ்க்கையை நம்பினால் இன்ஷா அல்லாஹ் இந்திய நாடு வல்லரசாக மாறும். அனைத்து இந்தியர்களும், அதாவது இந்துக்களும் முஸ்லிம்களும் புனித நூல்களை பின்பற்றினால், அதன்படி நடந்தால் இந்தியா வல்லரசாக மாறி அமெரிக்காவையும் விட, ஐரோப்பாவையும் விட சிறந்த தேசமாக விளங்கும் இன்ஷா அல்லாஹ். வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரிக் வேதத்தில் புத்தகம் 10, வேதவரி 71, மந்திரம் 4. அவர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் பார்க்கவில்லை, கேட்கிறார்கள் ஆனால் கேட்கவில்லை. வேதங்கள் எவ்வளவு தெளிவாக சொல்கின்றன, ஆனால் நீங்கள் பார்ப்பதில்லை. வேதங்கள் உங்கள் காதில் விழுகிறது, ஆனால் நீங்கள் கேட்பதில்லை. திருக்குரானில் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 44 நீங்கள் வேதங்களை படித்தும் அதை பின்பற்றுவதில்லை. சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 2 வசனம் 18 அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், அவர்கள் நேர் வழி பெற மாட்டார்கள். நாம் பார்க்கிறோம், உலகின் பிரதான சமய அறிஞர்கள் அநேக மதங்களை சேர்ந்தவர்கள், அது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ, அவர்கள் பொதுமக்களை தங்கள் சமய நூல்களை நேரடியாக படிப்பதை தடுக்கிறார்கள். எதற்காக? தங்கள் சொந்த சுய லாபத்திற்காக. அவர்கள் மீறி படித்து உண்மைகளை அறிந்துவிட்டால் அவர்கள் சுயலாபத்தை பெறுவதற்கு மக்கள் உதவ மாட்டார்கள் என்ற காரணத்தினால். நான் ஆரம்பத்தில் பேசும்பொழுது குரானை பொருள் அறிந்து படிக்க வேண்டும் என்று கூறினேன். குரானின் பொருளை அறிய வேண்டும் என்றால் நாம் அரபி மொழியை கற்க வேண்டும். அரபி மொழியை கற்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்ப்பை படித்து அறிந்து கொள்ளுங்கள். உலகின் பல மொழிகளில் குரானின் மொழிபெயர்ப்பு இருக்கின்றன. அதேபோல் ஆராய்ந்து பார்த்தால் முஸ்லிம்கள் மத்தியில் பல பிரிவுகள் உண்டு, அநேக பிரிவுகள். ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மிக குறைவானவை, சிறு வேறுபாடுகள், பெரிதாக எதுவும் இல்லை. இஸ்லாத்தில் உள்ள பல பிரிவுகளின் கருத்துக்கள் ஒன்றுதான். எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே, திருக்குரான் ஒன்றுதான், நபிகள் நாயகம்தான் கடைசி இறை தூதர். ஏனென்றால் அதற்கு காரணம் குரான் வெளிப்படுத்தப்பட்ட மொழி, கடைசி இறைவேதமான அற்புதமான குரான். அது அருளப்பட்ட மொழி அரபு மொழி. அது இன்றும் வழக்கில் இருக்கும் ஒரு மொழி. அதனால்தான் சர் வில்லியம் மோர் இஸ்லாத்தை கடுமையாக விமர்சித்தவர். இருப்பினும் அவர் சொன்னார், கடந்த 12 நூற்றாண்டுகளாக பரிசுத்தத்தை கடைபிடித்த நூல் திருக்குரான் என்று 200 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். ஏனென்றால் அது இன்றளவும் வழக்கில் இருக்கும் அரபி மொழியில் வெளிப்படுத்தப்பட்டது. இந்திய அரசாங்கத்திற்கும் இந்து சகோதர மற்றும் சகோதரிகளுக்கு என்னுடைய விண்ணப்பம் என்னவென்றால், நீங்கள் சமஸ்கிருதத்தை புதுப்பிக்க வேண்டும். இந்திய அரசாங்கத்திடமும் இந்து சகோதர சகோதரிகளிடமும் என்னுடைய சின்ன வேண்டுகோள், சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புனித நூல்களை படியுங்கள், வேதங்களை படியுங்கள். இறைவன் ஒருவன் தான் என்பதை உணருங்கள். அப்பொழுதுதான் இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். கடவுள் அவதாரம் எடுப்பதில்லை என்பதையும், கடைசி இறை தூதர் யார் என்பதையும், மறுவாழ்வு உண்டு என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி செய்தால்தான் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து சிறந்த இந்தியாவை உருவாக்க முடியும். என்னுடைய உரையை திருக்குரானிலிருந்து ஒரு வசனத்தை கூறி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். சூரா யூனுஸ் அத்தியாயம் 10 வசனம் 108. சொல்வீராக, மனிதர்களே, உண்மை உங்கள் இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. நேர்வழியை பெறுபவர்கள் தங்கள் ஆன்மாவிற்கு நன்மை செய்கிறார்கள், வழி தவறுபவர்கள் தங்களுக்கே தீங்கு விளைவிக்கிறார்கள். நான் உங்கள் காரியங்களை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டவன் அல்ல. இஸ்லாத் மற்றும் இந்து சமய கோட்பாடுகளில் உள்ள ஒற்றுமையை பற்றி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் உரையாற்றிய இந்த சொற்பொழிவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கேள்வி பதிலுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேள்வி கேட்பவர்கள் கேட்கலாம். ஆனால் அதற்கு முன் கேள்வி கேட்பதற்கான விதிமுறைகளை கூறிவிடுகிறேன். இதனால் கேள்வி பதில் நிகழ்ச்சியை சரியான முறையில் நாம் நடத்தலாம். நீங்கள் கேள்வி கேட்பதற்காக 4 மைக்குகள் வைக்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கான மைக் கடைசியில் அந்த பக்கம் வைக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான மைக் இந்த பக்கம் வைக்கப்பட்டுள்ளது. முன்னே அமர்ந்திருப்பவர்களுக்காக எனது வலதுபுறமும் இடதுபுறமும் 2 மைக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து வரிசையில் வரவும். இது ஒரு சொற்பொழிவு நேரம் அல்ல. இது கேள்வி கேட்பதற்கான நேரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் கேள்வி கேட்பவர்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கேளுங்கள். முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு கேள்வி கேட்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை மைக் அருகே உள்ள வாலண்டியர்ஸிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். முதல் கேள்வியை எனது இடதுபுறத்தில் உள்ள சகோதரர் கேட்பார். என்னுடைய பெயர் யோகானந்தா. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாவிற்கு நன்றி தெரிவிக்கிறேன். இன்று மனித இனத்தின் அமைதிக்கான வித்து டாக்டர் ஜாகிர் நாயக்கால் விதைக்கப்பட்டுள்ளது. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக மனித இனத்தின் அமைதியை பற்றி பேசினார். அதற்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய முயற்சி எடுத்து வேதங்களையும் புராணங்களையும் ஆய்வு செய்துள்ளார். உண்மையிலேயே இது மிகப்பெரிய முயற்சிதான். இந்து மதத்தில் மற்றுமொரு பகுதியும் உள்ளது. அதாவது இவர் வேதாந்தத்தை பற்றி நம்மிடம் கூறினார். சித்தாந்தம் என்று மற்றொரு பகுதியும் உள்ளது. அதிலும் நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்னும் நிறைய ஆதாரங்கள் கொடுக்கலாம். அது எதிர்காலத்தில் மனித இனத்தின் அமைதிக்கு உதவியாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. அல்லாவிற்கு நன்றி. சகோதரரின் விமர்சனத்திற்கு நன்றி. இந்த புகழ் அல்லாவிற்கே சேரும். நாம் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாம் என்று எனக்கு தெரியும். பொதுவாக என்னுடைய உரை 1 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ தான் இருக்கும். இன்று 1.5 மணி நேரம் பேச வேண்டும் என்று விண்ணப்பித்துவிட்டு 10 நிமிடங்கள் அதிகமாக பேசிவிட்டேன். நாம் என்னதான் ஆய்வு செய்தாலும் அது கடலில் ஒரு துளிதான் என்று நான் அறிவேன். மேலும் விவரங்களுக்கு அநேக மதங்களில் கடவுள் கோட்பாடு குறித்து என்னுடைய வீடியோ கேசட்டுகளை பார்க்கலாம். பல மதங்களின் வேதங்களை அறியலாம். இந்து மதத்தையும் பல தலைப்புகளையும் குறித்து நான் நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் அதை படித்தால் இந்து சமயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை அறியலாம். உங்கள் கேள்விக்கு நன்றி. எனது வலதுபுறத்தில் உள்ள சகோதரர் கேள்வி கேட்கட்டும். சொல்லுங்க, உங்கள் பேர் மற்றும் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். நான் தான் செஷாந்த் சேகர், ராஞ்சிலேருந்து வந்திருக்கேன். நான் சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். சார், உங்களுடைய சொற்பொழிவை கேட்ட பிறகு இஸ்லாத்தை பற்றிய என்னுடைய தவறான எண்ணங்களை மாத்திக்கிட்டேன். சார், நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருக்கேன். அங்க நடக்கிற கொடுமைகளை பார்த்திருக்கேன். ஜிகாத் என்ற பேர்ல முஸ்லிம் செய்யற தவறுகளுக்காக அங்க இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, இஸ்லாத் இந்த நடவடிக்கைகளை ஆதரிக்குதா? அப்படி இல்லனா ஜிஹாத்துங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? திருக்குரான்ல 7வது அத்தியாயம் 56வது வசனத்துல குழப்பங்களை விளைவிக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. திருக்குரான் 42வது அத்தியாயம் 40வது வசனத்துல பழி வாங்குவதை விட மன்னிப்பது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. திருக்குரான் 5வது அத்தியாயம் 32வது வசனத்துல எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொல்கிறானோ ஒரு முழு சமுதாயத்தையே கொல்பவன் ஆவான். சார், இந்த விஷயம் சம்பந்தமா என்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கு. அது என்னன்னா, நம் நாட்டை விட மதத்திற்கும் மத கோட்பாடுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ளதா? தேங்க்யூ. சகோதரர் நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவரது முதல் கேள்வி ஜிஹாதின் கோட்பாட்டை பற்றியது. ஏன் அநேக மக்கள் காஷ்மீருக்காக போரிடுகிறார்கள்? ஜிஹாதை பற்றியும் கேட்டார். இஸ்லாத்தை இதை ஊக்குவிக்கிறதா? ஜிஹாதின் உண்மையான அர்த்தம் என்ன? இது சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 32க்கு எதிராக இல்லையா என்று கேட்டார். ஜிஹாத் என்ற வார்த்தையை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்களும் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு முஸ்லிமும் எந்த காரணத்திற்காகவும், சொந்த லாபத்திற்காகவோ அரசியல் லாபத்திற்காகவோ நிறம் மொழி இவைகளுக்காகவோ நடத்தப்படும் போராட்டங்களை எல்லாம் ஜிஹாத் என்றே அழைக்கிறார்கள்.
ஜிஹாத் என்பது முஸ்லிம்கள் போடும் சண்டை அல்ல. ஜிஹாத் ஜஹதா என்ற அரபி சொல்லில் இருந்து வருகிறது. அதற்கு கடினமான முயற்சி என்று பொருள். அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரைவ், ஸ்ட்ரகிள் என்ற பொருளில் வரும். அது இஸ்லாத்தின் சமய கருத்தில் தீய எண்ணங்களை விட்டு தீமை பயக்கும் காரியங்களை செய்வதிலிருந்து தடுக்கக்கூடிய மனப்போராட்டமே ஜிஹாத் ஆகும். மேலும் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதும் ஜிஹாத் ஆகும். போர்க்களத்தில் நாம் தற்காப்புக்காக போரிடுவதும் கூட ஜிஹாத் ஆகும். கொடுமையையும் கொடுங்கோலையும் எதிர்த்து போராடுவதும் ஜிஹாத் ஆகும். ஜிஹாதின் அடிப்படை அர்த்தம் கடுமையாக முயற்சிப்பது. அநேக மக்கள் ஜிஹாத் என்றால் புனித போர் என்று எண்ணுகிறார்கள். அநேகர் ஜிஹாதை புனித போர் என்று மொழிபெயர்ப்பும் செய்கிறார்கள். புனித போருக்கான அரபி வார்த்தை ஹர்பு முகத்தஸா. திருக்குரானை படித்தீர்களே ஆனால் இதில் எந்த இடத்திலும் ஒரு வசனத்தில் கூட நபிகள் நாயகத்தின் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் உள்பட ஹர்பு முகத்தஸா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஹர்பு முகத்தஸா என்ற வார்த்தை இல்லை. ஜிஹாதின் மொழிபெயர்ப்பு புனித போரே அல்ல. முதலாக புனித போர் என்ற வார்த்தை வரலாற்று அறிஞர்களால் கிறிஸ்தவர்களின் சிலுவை போரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார்கள். கிறிஸ்தவ மதத்தின் பெயரில் ஆயிரக்கணக்கானோரை கொன்றார்கள். துரதிர்ஷ்டவசமாக இன்று முஸ்லிம் அறிஞர்கள் என்று தங்களை தாமே அழைத்துக் கொள்ளும் சிலர் உட்பட ஜிஹாதை புனித போர் என்று மொழிபெயர்க்கிறார்கள். அது தவறான மொழிபெயர்ப்பு. ஜிஹாத் என்றால் கடினமாக உழைப்பது, முயற்சிப்பது என்று பொருள். அதில் ஒரு முயற்சி போரிடுவதாகவும் இருக்கலாம். அந்த போராட்டமும் இறைவனின் வழியில் இருக்க வேண்டும். அதாவது அரபியில் கிதாபி சபிலில்லா. சகோதரரின் கேள்விக்கு வருவோம். இஸ்லாம் ஏன் சண்டையிடுவதையும் கொல்வதையும் உற்சாகப்படுத்துகிறது? இஸ்லாத்தை குறை கூறும் அநேகர் பொதுவாக இஸ்லாம் ஒரு இரக்கமற்ற சமயம், முஸ்லிம் அல்லாதவர்களை காணும் இடத்தில் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் என்கிறார்கள். அநேகர் இப்படித்தான். இந்தியாவில் உள்ள அருண் ஷோரி உட்பட அவரது புத்தகமான வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாவில் எழுதுகிறார். சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 5 மேற்கோள் காட்டி சொல்கிறார், திருக்குரானில் ஒரு காஃபீரை, அதாவது ஹிந்துவை காணுகின்ற இடத்தில் கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பதாக எழுதியிருக்கிறார். நீங்கள் சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 5 படித்தால் உண்மைதான், காஃபீரை காணும் இடத்தில் கொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் தவறான மேற்கோளை காட்டியிருக்கிறார். சரியான அர்த்தத்தை அறிய மேலே உள்ள 2 வசனங்களையும் படிக்க வேண்டும். அதில் அப்போது மக்காவில் இருந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த அமைதி உடன்படிக்கையை பற்றி சொல்கிறது. சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 1 4 வரை படித்தால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த அமைதி உடன்படிக்கையை பற்றி சொல்கிறது. இந்த அமைதி உடன்படிக்கையை முஸ்லிம் அல்லாதவர்கள் மீறிவிடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது வசனத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அதில் அவன் கூறுகிறான், 4 மாதத்திற்குள் நிலைமையை சரி செய்ய வேண்டும் அல்லது போர் தொடுக்கப்படும் என்கிறான். போர்க்களத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எதிரிகள் உங்களை தாக்க வரும்பொழுது அவர்களை கொன்றுவிடுங்கள். இந்த வசனம் போர்க்களத்திற்காக அருளப்பட்டது. எதிரிகள் உங்களை கொல்ல வரும்போது பயப்படாமல் போரிடுங்கள். சாதாரணமாக எந்த ஒரு படை தளபதியாக இருந்தாலும் தனது படை வீரர்களை ஊக்குவிக்க அவர் என்ன சொல்லுவார்? எதிரிகள் வந்தால் கொன்றுவிடுங்கள் என்பார். அமைதியாக இருங்கள் என்று சொல்ல மாட்டார். அருண் ஷோரி வசனம் 5 மேற்கோளாக காட்டிவிட்டு வசனம் 7க்கு தாவுகிறார். ஏனென்றால் வசனம் 6 அதற்கு பதில் உள்ளது. சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 6 சொல்கிறது, ஒருவேளை அந்த காபிர், அந்த எதிரி உங்களிடம் சரணடைந்தால், அமைதியை நாடினால் அவர்களை கொல்லாதீர்கள், பாதுகாப்பான இடத்திற்கு துணையோடு அனுப்புங்கள். எதிரி அமைதியான முறையில் சரணடைந்தால் பாதுகாப்பான இடத்திற்கு துணையுடன் அனுப்புங்கள் என்கிறது. இன்று அதிக அளவு கருணை உள்ள ஒரு படை தளபதி அவரது படை வீரரிடம் எதிரியை விட்டுவிடுங்கள் என்பார். அல்லாஹ் சொல்கிறான், விட்டுவிடுவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான இடத்திற்கு துணையுடன் அனுப்புங்கள் என்று. கொல்வது குறித்து வசனங்கள் வரும்பொழுது சூரா அன்பால் வசனங்கள் உட்பட அத்தியாயம் 8 வசனம் 60 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, போருக்கான ஆயத்தங்களை செய்து எதிரியை தாக்க தயாராக இருங்கள் என்று. ஆனால் அடுத்த வசனத்தில் எதிரி உங்களிடம் சமாதானத்தை நாடினால் அதை அவர்களுக்கு கொடுங்கள் என்கிறது. ஆகவே சண்டையை குறித்து பேசும் அநேக வசனங்களுக்கு அடுத்தபடியாக அவர்கள் சமாதானத்தை விரும்பினால் அதுவே சிறந்தது என்கிறது. உங்கள் கேள்விக்கு பதிலாக சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 32 சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 40 யாராவது ஒரு மனிதனை கொன்றால் மனித இனத்தையே கொல்வதற்கு சமம் என்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையே இதுதான். யாராவது ஒரு மனிதனை கொன்றால் அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ கொலைக்கு தண்டனையாகவோ அல்லது நாட்டில் குழப்பம் விளைவித்ததற்காகவோ அன்றி அப்பாவிகளை கொல்வது மனித இனத்தையே கொல்வதற்கு சமம் என்கிறது. யாராவது ஒரு மனித உயிரை காப்பாற்றினால் மனித இனத்தையே காப்பாற்றியதற்கு சமம் என்கிறது. பகவத்கீதையை நீங்கள் படித்தீர்களே ஆனால் பகவத்கீதை அத்தியாயம் 2 வசனம் 50 அதில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஜிஹாத் செய்யும்படி கூறுகிறார். முயற்சித்து பார் என்கிறார். நீங்கள் மகாபாரதத்தை படித்தால் அதில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் சண்டையை குறித்து உள்ளது. ஆயிரக்கணக்கான வசனங்கள் குரானில் இருப்பதை விட அதிகப்படியாக அதில் உள்ளது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடக்கும் போரை பற்றிய காவியம்தான் மகாபாரதம் என்பது உங்களுக்கு தெரியும். 5 பாண்டவ சகோதரர்களும் 100 கௌரவ சகோதரர்களும் போரிடுகிறார்கள். 18 அத்தியாயங்கள் கொண்ட பகவத்கீதை மகாபாரதத்தின் ஒரு பகுதி. அதில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான், பகவத்கீதை அத்தியாயம் 1 வசனங்கள் 42 முதல் 46, நான் எனது ஒன்றுவிட்ட
சகோதரர்களுடன் சண்டை போடுவதற்கு பதிலாக நிராயுதபாணியாக கொல்லப்படுவதை விரும்புகிறேன் என்கிறான். ஒன்றுவிட்ட சகோதரர்களுக்கு எதிராக போரிடுவதை காட்டிலும் நிராயுதபாணியாக இறப்பது மேல் என்கிறான். உடனடியாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அத்தியாயம் 2 வசனம் 2-3 வரை, இப்படிப்பட்ட தவறான எண்ணம் உன் மனதில் எப்படி தோன்றியது என்றார். இது பாவமானது. நீ எப்படி ஆண்மையற்றவனாக மாறினாய் என்றார். உன் இதயம் எப்படி கோழையானது. இது போன்ற சிந்தனைகள் ஆண்மையற்றது என்று ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். இவை கெட்ட சிந்தனைகள், பாவமானது. மேலும் இவை சொர்க்கத்திற்கு போக விடாமல் உங்களை தடுக்கும் காரியங்கள் என்றார். அதன் பிறகு பகவத்கீதை அத்தியாயம் 2 வசனம் 31-33 அது சொல்கிறது, ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், சண்டையிடுவது ஒரு சத்திரியனின் கடமை என்று சொல்கிறார். சண்டையிடவில்லை என்றால் அவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது. மேலும் நீங்கள் சண்டையிடவில்லை என்றால் பாவம் இழைக்கிறீர்கள். எனவே பகவத்கீதையை நாம் ஆராய்ந்தால் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை போராட அழைக்கிறார். யோசித்து பாருங்கள். நான் பகவத்கீதையின் சில வசனங்களை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நீ உன் சகோதரர்களை கொல்ல வேண்டும் என்று தவறாக மேற்கோள் காட்டினால் அது தவறாகும். ஆனால் சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பொய்யுக்கு எதிராகவும் உண்மைக்காகவும் போராட வேண்டும். அது சொந்த சகோதரர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி என்கிறார். ஆராய்ந்து பார்த்தால் அவர் சொல்வது சரியே. நியாயத்தை நிலைநாட்ட சொந்த சகோதரர்களுக்கு எதிராக போராடுவது தவறில்லை என்கிறார். ஆகவே பகவத்கீதையில் சொல்லப்படும் செய்தி இதுதான். உண்மைக்கும் பொய்யுக்கும் நடக்கும் போராட்டம். மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் குறித்து ஒரு இந்துவிடம் நான் சொல்லும் பொழுது அவர் அதை அறிந்திருக்கிறார். நீதிக்கும் அநீதிக்கும் இடையே நடந்த சண்டை என்று மகாபாரத கதையை அறிந்த இந்துக்கள் கூறுகிறார்கள். அதுவேதான் திருக்குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் பகவத்கீதையை மேற்கோள் காட்டும் பொழுது நீங்கள் குரானை நன்கு புரிந்து கொள்கிறீர்கள். மேலும் அநேகர் குரானில் ஜிஹாதிகளை குறித்து சொல்லப்படுகிறது, ஜிஹாதின் பொழுது இறந்தால் சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்கிறது என்று குறை கூறுகிறார்கள். அருண் ஷோரி உட்பட ஹதீஸையோ சஹி புகாரியோ மேற்கோள் காட்டுகிறார்கள். பாகம் 4 ஜிஹாத் என்னும் பாடத்தில் அத்தியாயம் 2 ஹதீஸ் எண் 46 அதில் முஜாஹித் என்பவர் அல்லாவின் வழியில் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டவர் யார் என்று அல்லாவுக்கு தான் தெரியும். மேலும் ஒரு தீர்க்க தரிசனம் உள்ளது, ஒரு முஜாஹித் போர்க்களத்தில் இறந்து போனால் அவர் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார் என்று. ஆனால் அவர் திரும்ப வந்தால் இறக்கவில்லை என்றால் போரில் கிடைத்த கனிமத்து பொருட்களோடு திரும்புவான். இந்த ஹதீஸும் குரானின் அநேக வசனங்களும் தவறாக விமர்சிக்கப்படுகிறது. எனக்கு ஆச்சரியமாக உள்ளது, இந்து விமர்சனையாளர்கள் எப்படி இப்படி கூறுகிறார்கள்? அவர்கள் பகவத்கீதையை படிக்கவில்லையா? மகாபாரதம் படிக்கவில்லையா? ஸ்ரீ கிருஷ்ணர் தாமாகவே பகவத்கீதையில் சொல்கிறார், அத்தியாயம் 2 வசனம் 37, ஓ அர்ஜுனா, குந்தியின் மகனே, நீ எழுந்து போர் செய். போர்க்களத்தில் கொல்லப்பட்டாலும் பெரிய காரியம் அல்ல, நீ சொர்க்கத்திற்கு செல்வாய். நீ வெற்றியோடு திரும்பினாய் என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் செல்வங்களை நீ பெறுவாய் என்கிறார். ஹதீஸிலும் அதேதான் உள்ளது. ஆகவே கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, நீ போரிடு, இறந்து விட்டால் பிரச்சனை இல்லை, சொர்க்கத்திற்கு செல்வாய். நீ வெற்றியோடு திரும்பினால் உலகத்தின் செல்வங்கள் உனக்கு கிடைக்கும் என்கிறார். சஹி புகாரியும் அதேதான் சொல்கிறது, குரானும் அதேதான் சொல்கிறது. ஆகவே நாம் வேதங்களை படித்து ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இஸ்லாம் போரிடுவதை கடைசி பரிகாரமாக கையாள கட்டளையிடுகிறது. தற்காப்புக்காகவோ அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காகவோ போராடலாம், இல்லை என்றால் இல்லை. ஜிஹாத் என்றால் கடுமையாக முயற்சிப்பது. உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன். அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எது? நாட்டின் சட்டங்களை கடைபிடிப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா அல்லது இஸ்லாத்தின் சட்டங்களை கடைபிடிப்பதா? உங்கள் கேள்வி எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் முதலில் யாருக்கு சொந்தம், தாய்க்கா தகப்பனுக்கா என்பது போல் இருக்கிறது. சகோதரரே, நான் வாழும் நாட்டின் சட்டம் பெரிதா இல்லை என்னை படைத்த இறைவனின் சட்டம் பெரிதா என்று நீங்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்பீர்களே. ஆனால் இறைவன் தான் முதன்மையானவன். அவன் வகுத்த சட்டங்களை பின்பற்றுவதுதான் மிக முக்கியமானது. வேற எந்த சட்டமும் முக்கியமில்லை. தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அல்லது நாடாகவே இருக்கட்டும். ஆனால் நான் ஒரு இந்தியன். எனக்கு தெரியும், இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த ஒரு சட்டமும் இந்தியாவின் எந்த முஸ்லிமும் இஸ்லாத்தை கடைபிடிக்க தடுக்கவில்லை. உலகத்தின் சில நாடுகளில் உள்ளது போல ஒரு பிரஜை தான் பின்பற்றும் மதத்தையும் மார்க்கத்தையும் போதிக்கவும் அதை கடைபிடிக்கவும் இந்திய அரசியல் சாசனத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் செய்கிறேன். இந்தியாவில் எந்த ஒரு சட்டமும் இஸ்லாம் எனக்கு விலக்கியிருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படி நிர்பந்திப்பதாக இல்லை. எந்த சட்டமும் இல்லை. எனக்கு வேண்டுமானால் 5 முறை நான் தொழுகை செய்யலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். ஒரு நல்ல முஸ்லிமாக நான் வாழ இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள எந்த சட்டமும் என்னை தடுப்பதே இல்லை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் இஸ்லாத்தின் சட்டங்களை கடைபிடிப்பவன். அல்ஹம்துலில்லாஹ், இந்திய சட்டங்களையும் கடைபிடிப்பவன். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், புவியியல் ரீதியாக சொல்ல போனால் இந்தியாவில் வாழுபவர்களை இந்து என்பார்கள். இந்து என்பது ஒரு இடத்தில் வாழும் மக்களை குறிக்குமேயானால், நான் இந்தியாவில் வாழும் ஒரு ஹிந்து, இஸ்லாத்தை கடைபிடிப்பவன். சகோதரரே,
உங்களுடைய தொழிலையும் பெயரையும் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? என்னுடைய பேர் சரவணகுமார். நான் பேங்க்ல சொல்லுங்க. வேலை செய்கிறேன். நான் இப்பதான் ஹிந்து மதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பெரும்பாலான இந்துக்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்றே தெரியாது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும், எல்லா வேத வசனங்களும் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறீங்களா? அதாவது ஹிந்து மதத்திலையும் சில குறிப்பிட்ட பிரிவினர்கள் தான் வேதத்தை படிக்கிறாங்க. வேதத்தை படிப்பதற்கு பெரும்பாலான இந்துக்களை அனுமதிப்பதில்லை. ஆனால் அந்த மத தலைவர்களே அந்த வேதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நடப்பதில்லை. அது சரியா? பிறகு ஏன் அவர்கள் அப்படி நடப்பதில்லை? இதுக்கு பதில் சொல்லவும். சகோதரர் கேட்டது நல்ல கேள்வி. வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் அனைத்தையும் நான் நம்புகிறேனா என்று கேட்டிருக்கிறார். இரண்டாவது கேள்வி, வேதங்களை ஒரு சில இந்துக்கள் மட்டுமே, அதாவது அறிந்தவர்கள் படிக்கிறார்கள், மற்றவர்களை தடுக்கிறார்கள் ஏன் என்று கேட்டார். முதல் கேள்விக்கு பதில், நான் வேதங்களில் இருக்கும் அனைத்தையும் நம்புகிறேனா? ஆராய்ந்து பார்த்தால் திருக்குரானில் சூரா அர்-ராதில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 13 வசனம் 38, ஒவ்வொரு காலத்திலும் இறை செய்தியை அறிவிக்கவே செய்தோம். லிகுலின் அஜ்லின் கிதாப். ஒவ்வொரு காலத்திலும் இறை செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. குரானில் 4 மட்டுமே பெயரோடு சொல்லப்பட்டுள்ளது: தோரா, ஜபூர், இஞ்சில் மற்றும் குரான். திருக்குரான் எல்லாம் வல்ல இறைவனால் அருளப்பட்ட கடைசி இறை செய்தியாக இருக்கிறது. அது கடைசி இறை தூதரான நபி அவர்களுக்கு அருளப்பட்டது. என்னிடம் மும்பையிலும் ஒருவர் கேள்வி கேட்டார், வேதங்களை நான் இறைவனின் வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளலாமா? வேதங்கள் முழுக்க முழுக்க உண்மை என்று நம்பலாமா? 4 வேதங்களின் பெயர்தான் கூறப்பட்டிருக்கிறது: தோரா, ஜபூர், இஞ்சில் மற்றும் குரான். ஆனால் அநேக புத்தகங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தி இருக்கிறான். வேதங்களை நான் இறைவனின் வார்த்தை என்று நம்பலாமா என்ற கேள்விக்கு குரான் மற்றும் ஹதீஸில் வேதம் என்ற பெயர் சொல்லப்படாத காரணத்தால் என்னால் நிச்சயமாக அது இறைவனுடைய வார்த்தை என்று சொல்ல முடியாது. ஒருவேளை இருந்தால் இருக்கலாம் என்று சொல்லலாம், இருந்தாலும் இருக்கலாம், இல்லை என்றால் இல்லை. ஆனால் வேதங்கள் இறைவனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் அது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இன்று மனித இனத்தைச் சேர்ந்த அனைவரும் இறைவனின் கடைசி இறை செய்தியான திருக்குரானை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். வேதங்களில் இருக்கும் அனைத்தையும் நான் நம்புகிறேனா என்ற கேள்விக்கு என்னுடைய பதில், சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 2 வசனம் 79, فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. தங்களின் கைகளால் வேதங்களை எழுதிவிட்டு அல்லாவிடம் இருந்து வந்தது என்று கூறுபவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்கிறது. அப்படி எழுதி சம்பாதிக்கும் பொருட்களுக்கும் சாபம் உண்டாகும். இறைவன் கொடுத்த அனைத்து செய்திகளும் காலப்போக்கில் மனித கரங்களால் மாசுபட்டு விட்டது என்று நாம் அறிகிறோம். அவைகள் மாற்றப்பட்டு விட்டன. இன்று இஞ்சில் அதன் தூய வடிவில் இல்லை. இப்பொழுது இருக்கும் பைபிள் ஈசாவிற்கு வழங்கப்பட்ட இஞ்சிலே இல்லை. காலப்போக்கில் அவைகள் மாற்றப்பட்டு விட்டன. வேதங்கள் இறைவனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் இன்று அது தூய வடிவில் இல்லை. இதை இந்து அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே சூரா ஹிஜ்ரில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 15 வசனம் 9, குரானை நாம் அருளினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று. குரான் ஃபுர்கான் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. அதாவது நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியது. வேதங்களில் இருக்கும் செய்தி குரானோடு ஒத்துப்போகும் பொழுது அதை உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒத்துப்போகாத விஷயங்களை நான் தள்ளி வைக்கிறேன். ஏனென்றால் வேதங்கள் தூய வடிவில் இல்லை என்று இந்து அறிஞர்களே சொல்கிறார்கள். ஆகவே குரானோடு ஒத்துப்போகும் வேதங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை இறைவனின் வார்த்தைகளாக இருக்கலாம் என்று ஏற்கிறேன். ஆனால் வேதத்தை முழுமையாக ஏற்க முடியாது. வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பல விஷயங்கள் விஞ்ஞானத்திற்கு முரணாக இருக்கிறது. அதை சொல்ல இங்கு நேரமில்லை. விஞ்ஞானத்திற்கு முரணான வேதங்களில் எழுதப்பட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான செய்திகளை என்னால் இங்கு சொல்ல முடியும். ஆகவே குரானை ஆராய்ந்து பார்த்து அதோடு ஒத்துப்போகும் விஷயங்களை மட்டும் நான் இறைவனுடைய வார்த்தைகள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த கேள்வியை கேட்கலாம். பெண்கள் பகுதியிலிருந்து இப்போது கேட்கலாம். முஸ்லிம் அல்லாத சகோதரி முதலில் கேள்வி கேட்கலாம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஆர்த்தி. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். பெரும்பாலான மதங்கள் அதற்குண்டான கோட்பாடுகளை வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்து மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும் அல்லது இஸ்லாம் ஆகட்டும், அதற்கென்று ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறது. முக்கிய மதங்களான ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் போன்றவை நீண்ட நெடுங்காலமாக இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதனால் இந்த மதங்களில் அடித்தல் திருத்தல்கள் காலத்திற்கேற்ப மாறியிருக்கலாம். இது போன்ற அடித்தல் திருத்தல்களால், அதாவது இந்த சட்ட மாற்றங்களால் சில நன்மைகளும் நடந்திருக்கலாம், அதே சமயம் சில தீமைகளும் நடந்திருக்கலாம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நாம் ஏன் குரான் மற்றும் வேதம் போன்ற மத நூல்களின் அடிப்படையில் வாழ வேண்டும்? குரானில் உள்ள நல்லவையையும் வேதத்தில் உள்ள நல்லவையும் எடுத்துக்கொண்டு தவறானவையை விட்டுவிட்டு அதன் அடிப்படையில் நாம் ஏன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடாது?
உதாரணத்திற்கு குரான் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறது என்பது எனக்கு முக்கியமில்லை. நான் நம்புவதெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்திதான் இருக்க வேண்டும். ஒருவேளை இதற்கு மாறாக வேதத்திலோ குரானிலோ கருத்துகள் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மதங்கள் தவறான கருத்துக்கள் சொன்னாலும் அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அதுல இருக்கிற நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கொள்ளணும். நாம எதுக்கு இங்க 2 பெரிய மதங்களோட ஒற்றுமையை பத்தி பேச வந்திருக்கோம்? எதுக்காக மதங்களுக்குள்ள வித்தியாசத்தையும் ஒற்றுமையை பத்தி பேசணும்? அதுக்கு பதிலா நாம 2 மதங்கள்ல இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழக்கூடாது? நல்ல இதுதான் கேள்வி. என்னோட கேள்வி. சகோதரி அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார். மிக அருமையான கேள்வி, காலத்திற்கு ஏற்ற கேள்வி. நாம் ஏன் மதங்களை பின்பற்ற வேண்டும்? ஏன் இந்து மதம், ஏன் இஸ்லாம், ஏன் கிறிஸ்தவ மதம்? அனைத்து மதங்களிலும் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் பின்பற்றலாமே. ஆனால் எது நல்லது எது கெட்டது என்று தீர்மானிப்பது யார்? உதாரணத்திற்கு அமெரிக்காவில் குட்டைப்பாவாடை அணிவது வழக்கம். மேற்கத்திய நாடு, அது நாகரிகம். அங்கு இருப்பவர்களுக்கு குட்டைப்பாவாடை அணிவது நாகரிகமாக தெரிகிறது. அதுவே இங்கு சென்னையில் ஒரு பெண் குட்டைப்பாவாடை அணிந்து கொண்டு சென்றால் அதை அநாகரிகம் என்பீர்கள். நீங்களும் தான் சகோதரி, நீங்களும் அப்படித்தான் சொல்வீர்கள். ஆகவே அமெரிக்காவில் நாகரிகமாக தெரிவது இங்கு அநாகரிகமாக தெரிகிறது. சில வருடங்களுக்கு முன்பு நான் அமெரிக்கா சென்ற பொழுது ஒருவர் என்னை பார்த்து இந்திய பெண்கள் அநாகரிகமானவர்கள் என்றார். நான் அதிர்ச்சியாகி ஏன் என்றேன். ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்டேன். புடவை கட்டும் பொழுது வயிற்று பகுதியை காட்டுகிறார்கள் என்று சொன்னார். ஆகவே அமெரிக்கர்களுக்கு வயிற்று பகுதியை காட்டுவது அநாகரிகமாக தெரிகிறது. ஆகவே யார் தீர்மானிப்பது? நீங்கள் சில முஸ்லிம் நாடுகளுக்கு சென்றால், அதாவது அரபு நாடுகளுக்கு, ஒரு பெண்ணை பார்ப்பதையோ கூர்ந்து கவனிப்பதையோ அநாகரிகம் என்பார்கள். இங்கு நாம் ஒரு பெண்ணை பார்க்கலாம், பேசலாம், தொடாமல் இருக்கும் வரை அநாகரிகம் இல்லை என்பார்கள். ஆகவே வரவேற்கும் பொழுது தொடாமலே வணக்கம் என்போம். மேற்கத்திய நாடுகளில் சாதாரணமாக கை குலுக்கிக் கொள்வார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் கை குலுக்கிக் கொள்வது அங்கு நாகரிகமான ஒரு விஷயம். உடலில் வேறு எந்த பாகத்தையும் தொடாமல் கையை மட்டும் குலுக்கிக் கொண்டால் சில நாடுகளில் அது நாகரிகம். இன்னும் சில மேற்கத்திய நாடுகளில் ஒரு பெண்ணுக்கு உதட்டிலோ கன்னத்திலோ முத்தம் கொடுப்பது நாகரிகம். சில மேற்கத்திய நாடுகளில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இருவரின் சம்மதத்தோடு நடந்தால் அது நாகரிகம். நீங்கள் சொல்லுங்கள், யார் தீர்மானிப்பது? யார் முடிவெடுப்பது? அமெரிக்காவில் நிர்வாண கடற்கரைகள் உள்ளன. 2 மாதத்திற்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கப்பலை பற்றி படித்தேன். ஒரு புது கப்பல், நிர்வாண கப்பல். கப்பலில் இருக்கும் அனைவரும் நிர்வாணமாக இருப்பார்கள். அவர்களுக்கு அது நாகரிகம். யார் தீர்மானிப்பது? தீர்மானிக்க அதிகாரம் பெற்றவன் நம்மை படைத்தவன் மட்டும்தான். எது சரி எது தவறு என்பதை யார் தீர்மானிப்பது என்று கேட்கிறேன். யார் முடிவெடுப்பார்கள்? நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்கிறேன். நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மதங்களின் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுங்கள். அதைத்தான் நான் செய்துள்ளேன். வேதங்களில் இருக்கும் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆனால் எனக்கு எது சிறந்ததாக இருக்கிறதோ அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்காது. அதுதான் பிரச்சனை. நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுகிறேன். இங்கிருக்கும் அனைவருக்கும் சவால் விடுகிறேன். இஸ்லாத்தின் எந்த ஒரு நியதியும் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று நிரூபிக்க முடியுமா? கூறுங்கள். நான் சவால் விடுகிறேன். நான் சொல்கிறேன். நான் மற்ற முஸ்லிம்களின் சார்பாக பேசவில்லை. என் தலையை அடமானம் வைக்கிறேன். நான் யாருக்கு வேண்டுமானாலும் சவால் விடுகிறேன். ஆம், முஸ்லிம் அல்லாத அநேகர் சில விஷயங்களை தவறு என்று சொல்லலாம். உதாரணத்திற்கு இந்த சகோதரி ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு மேல் மனம் முடிப்பதை ஏற்கவில்லை. நான் அதை பற்றி பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த விளக்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் உங்கள் கருத்தை மாற்றிக் கொள்வீர்கள். என் பதிலை ஏற்றுக்கொள்வீர்கள். உதாரணத்திற்கு 2 எவ்வளவு என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் சொல்கிறேன். பதில் தெரிந்த பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆகவே சகோதரி என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை தைரியமாக மைக்கில் வந்து கூறுங்கள். நான் ஒரு சாதாரண மாணவன். அல்லாவின் உதவியால் எப்படியாவது பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். ஒரு திருமணத்திற்கு மேல் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் சொல்கிறது, பைபிளும் சொல்கிறது, குரானும் சொல்கிறது. நீங்கள் இதில் எதையுமே நம்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. நாம் அறிவுபூர்வமாக இதை பற்றி பேசுவோம். இயற்கையாகவே ஆணும் பெண்ணும் சம விகிதத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இயற்கையாகவே சம விகிதத்தில் ஆணும் பெண்ணும் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை கேட்டால் அவர் உங்களுக்கு தெளிவாக பதில் அளிப்பார். ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தையை விட நோய் கிருமிகளை எதிர்த்து போராட அதிக வல்லமை பெற்றது என்று. ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண் குழந்தையை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக இறந்து போகிறார்கள். ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். காலப்போக்கில் புகைப்பிடிப்பதால் மரணம், குடிப்பதால் மரணம், விபத்தினால் ஏற்படும் மரணம், போரினால் ஏற்படும் மரணம், பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இறந்து போகிறார்கள். இன்று உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் கோடிக்கணக்கில் அதிகமாக இருக்கிறார்கள். நம் இந்திய நாட்டை போல ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக இருக்கிறது. ஏனென்று தெரியுமா? பெண் சிசு வதைதான் காரணம். பிபிசி கொடுத்த தகவல் படி, பிபிசியின் எமிலி பெக்கனன் கொடுத்த தகவல் படி, லெட்டர் டை என்ற நிகழ்ச்சியில் அசைன்மெண்ட் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் 3000 கருச்சிதைவுகளுக்கு மேல் நடக்கின்றது. அதுவும் கருவில் இருப்பது பெண் என்று தெரிந்த பின்பு.
ஆகவே கருவில் இருப்பது பெண் என்று தெரிந்த பிறகு 10 லட்சம் கருச்சிதைவு ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் நடக்கின்றது. இந்த கொடிய வழக்கத்தை நிறுத்தினால் தமிழக அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்பட்ட புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தோமேயானால் உயிருடன் பிறக்கும் 10 பெண் குழந்தைகளில் 4 பேரை கொன்று விடுகிறார்கள். இது சரியா? இது தவறு. இந்த கொடிய வழக்கத்தை நிறுத்தினால் இந்தியாவிலும் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாகும். அமெரிக்காவில் மட்டும் ஆண்களை விட 78 லட்சம் பெண்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். யூகேவில் மட்டும் 40 லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஜெர்மனியில் 50 லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ரஷ்யாவில் 90 லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆண்களை விட எத்தனை பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது இறைவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை சகோதரி, ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன். என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம், அல்லது உங்கள் சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். கல்யாண சந்தை நிரம்பி விட்டது. எல்லா ஆண்களும் தனக்கென்று ஒரு பெண்ணை மணந்து கொண்டார்கள். இருப்பினும் அங்கு 78 லட்சம் பெண்கள் வாழ்க்கை துணை கிடைக்காமல் இருப்பார்கள். வாழ்க்கை துணை இல்லாத அந்த பெண்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு வழி என்னவென்றால், ஒன்று ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணை மணப்பது அல்லது பொது உடைமையாவது. நீங்கள் சொல்லலாம், பொது உடைமையா? சகோதரர் ஜாக்கிர், இவ்வளவு கடுமையான வார்த்தையா? சகோதரி, இதைவிட நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்த முடியாது. எனக்கு சிறந்த வார்த்தையும் தெரியவில்லை. அமெரிக்காவில் ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முன் 8 நண்பர்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்கிறார்கள். இம்மாதிரியான தவறான உறவை 10, 20, 30 என்று கூட வைத்துக் கொள்கிறார்கள். மேலும் சட்டமும் இதை தடுக்காது. ஒரு மனைவிக்கு மேல் மணந்து கொண்டால் அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஏன்? மனைவியாக இல்லாமல் இருந்தால் அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. அவரை அவதூறாக பேசி அவமதிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் 2வது மனைவிக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், மதிப்பும் கொடுக்க வேண்டும், மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஆனால் நான் உங்கள் கருத்தை ஏற்கிறேன் சகோதரி. எந்த பெண்ணும் ஒரு சாதாரண சூழ்நிலையில் தன் கணவனை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டாள். நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இஸ்லாத்தின் சட்டப்படி ஒரு பெரிய இழப்பை நாம் தடுப்பதற்கு சின்ன இழப்பை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறது. பெரிய இழப்பை தடுக்க சின்ன இழப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் இது நன்றாகவே தெரியும். பல லட்சக்கணக்கான பெண்கள் 2வது மனம் முடிக்காவிட்டால் அவர்கள் பொது சொத்தாக சீரழிக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே மற்ற சகோதரிகள் சீரழியாமல் இருக்க எங்கள் கணவர்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள். உங்கள் கேள்விக்கு இதுதான் பதில். ஆண்கள் பகுதியிலிருந்து அடுத்த கேள்வியை கேட்கலாம். நான் ராமகவுடா, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு இன்ஜினியர், ஆனால் சூத்ர சக்தியில் பத்திரிகை ஆசிரியராக இருக்கேன். ஜாக்கீர் நாயக் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அவருடைய எண்ணங்களையும் ஒன்றே கடவுள்னு அவர் சொல்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் மிஸ்டர் நாயக்கே சொல்லியிருக்காரு, ஹிந்துயிசத்தை மேம்படுத்தினவங்க வேதத்தை நம்புறதா அழுத்தி சொல்லியிருக்காரு. ஆனால் புராணங்களை இல்லை. அப்படி இருக்கும்போது கல்கிங்கிறத ஒரு அவதாரமாக நாம் ஏற்றுக்கலாமா? மேலும் என்னோட 2வது கேள்வி, இன்னும் 2 கேள்வியில் கேட்க போகிறேன். கல்கி புராணமும் கல்கி பற்றி தாங்கள் கூறுவதும் இந்தியாவில் உள்ள 2 மதங்களுக்குள் ஒற்றுமையை கொண்டு வருமானால் அதை அதிகமாக பிரபலப்படுத்தி மக்களை ஆட்கொள்ளலாமே. அடுத்ததாக, தாங்கள் ஹிந்துயிசத்தை பற்றி வேதங்களிலிருந்து எடுத்து கூறினீர்கள். என்னுடைய நண்பரும் ஒரு கேள்வியை உங்கள் முன் வைத்தார். அதாவது, வேதங்களை அனைவரும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. அது உண்மைதான். ஹிந்துயிசத்தில் 4 வர்ணங்கள் இருக்கின்றன. பிராமணர்களைத் தவிர மற்ற 3 வர்ணங்களைச் சேர்ந்தவர்களும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. வைசியர்களும் க்ஷத்திரியர்களும் கேட்கத்தான் முடியும். ஆனால் சூத்திரர்கள் எக்காலத்திலும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு அதில் தொடர்பே இல்லை. எனவே ஹிந்துயிசம் என்றால் என்ன? இது நல்ல கேள்வி. தாங்கள் சூத்திரர்களும் இந்துக்கள் தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தாங்கள் சொன்னீர்கள் இந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று. நானும் ஏற்றுக்கொள்கிறேன். கேளுங்கள். அந்த சகோதரர் 2 கேள்விகள் கேட்டார். நான் ஒரு கேள்விக்கு தான் பதில் அளித்தேன். எனக்கு பதில் தெரியாததனால் அல்ல, முதல் கேள்விக்கு பதில் அளித்தேன். ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள். 2வது கேள்வியை பிறகு கேளுங்கள். நான் இங்குதான் இருக்கிறேன். காலை 4:30 மணிக்கு தான் எனக்கு விமானம். ஓகே. ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள். சந்தோஷமாக பதிலளிக்கிறேன். தெரியவில்லை என்றால் இல்லை என்று சொல்வேன். சகோதரர் 2 கேள்விகள் கேட்டார். நான் ஒரு கேள்விக்கு பதில் அளித்தேன். அமர்ந்த பிறகுதான் நினைவுக்கு வந்தது. மறந்து விட்டேன். நான் மனிதன் தான், கம்ப்யூட்டர் அல்ல.
இரண்டாவது கேள்விக்கு பதிலளிக்காதது அமர்ந்த பிறகுதான் நினைவுக்கு வந்தது. நினைவுபடுத்தியதற்கு நன்றி. நீங்கள் கேட்ட முதல் கேள்வி முக்கியமான கேள்வி. அதாவது இந்து சீர்திருத்தவாதிகள் புராணங்களை பின்பற்றாதீர்கள், வேதங்களை பின்பற்றுங்கள் என்றார்கள். நான் ஏன் கல்கி புராணத்தை பற்றி பேசினேன்? அதை பற்றி பேசாமல் இருந்தால் என்னவாயிருக்கும்? என்னுடைய உரையின் முடிவில் தெளிவாக கூறினேன். நான் வேதங்களை பற்றி மட்டுமல்ல, மற்ற புராணங்களை பற்றியும் பேசியிருக்கிறேன். என்னுடைய உரையில் வேதங்களை தவிர எல்லா புராணங்களையும் நீக்கிவிட்டாலும் என் சொற்பொழிவின் கருத்து ஒன்றாகத்தான் இருக்கும். நான் கடைசி இறை தூதரை பற்றி புராணங்களில் இருந்து மட்டும் பேசவில்லை, கல்கி புராணத்தில் இருந்து மட்டுமில்லை, வேதங்களிலிருந்து அநேக மேற்கோள்களை நான் காட்டினேன். நீங்கள் சரியாக கேட்கவில்லை. வேண்டுமானால் மறுபடியும் கூறவா? ரிக்வேதம் புத்தகம் 1 வேதவரி 13 மந்திரம் 3. ரிக்வேதம் புத்தகம் 1 வேதவரி 18 மந்திரம் 9. ரிக்வேதம் புத்தகம் 1 வேதவரி 142 மந்திரம் 3. வேதங்களில் மற்றும் நூற்றுக்கணக்கான எடுத்துக்காட்டு நபிகள் நாயகத்தை பற்றி உள்ளது. என் உரையின் பொழுது சொன்னேன், ஒருவேளை கல்கி புராணத்தை அகற்றிவிட்டால், கல்கி அவதாரத்தை அகற்றிவிட்டால், இருப்பினும் நரசன்சா உள்ளது, கௌரமா உள்ளது, அபந்து உள்ளது, அதர்வன வேதம், சாம வேதம், ரிக் வேதம், 4 வேதங்களிலிருந்தும் மேற்கோள் காட்டினேன். எந்த வேதத்தையும் விடவில்லை. நேரமில்லாத காரணத்தினால் முன்னறிவிப்பு குறித்து குறைவாக கூறினேன். உங்களுக்கு புரிகிறதா? என் உரையிலிருந்து கல்கி அவதாரம், கல்கி புராணத்தை அகற்றினாலும் வேதங்களை மட்டும் பின்பற்றினாலே அமைதி நிலவும். تعالوا إلى كلمة سواء بين بينكم. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். பல இந்துக்கள் பகவத்கீதையையும் புராணங்களையும் மதிக்கிறார்கள். ஆகவே நான் அவைகளிலிருந்து மேற்கோள் காட்டினேன். பகவத்கீதையையும் புராணங்களையும் அகற்றிவிட்டாலும் ரிக்வேதத்திலும் ஜிஹாதை பற்றி கூறப்பட்டுள்ளது. ரிக்வேதத்திலும் ஜிஹாத் உள்ளது. மேலும் பல விஷயங்கள் உள்ளன. ஆகவே நீங்கள் புராணங்களை நீக்கிவிட்டு பார்த்தாலும் எனது சொற்பொழிவில் எந்த மாற்றமும் காண மாட்டீர்கள். இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். உங்கள் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். அந்த சகோதரரும் கேட்டார், ஏன் இந்து மதத்தில் ஒரு சாரார் மட்டும் வேதங்களை படிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை? பிராமணர்கள் வேதங்களை படிக்கலாம், சத்திரியர்கள் கேட்கலாம், சூத்ரர்கள் எதற்கும் அனுமதிக்கப்படுவதில்லை. சூத்ரர்கள் இந்துக்களா என்று கேட்டீர்கள். வேதங்களை பொறுத்தவரை எல்லாம் வல்ல இறைவன் பிராமணர்களை தனது தலையிலிருந்து படைத்தார். அவர்கள் படித்தவர்கள். மார்பிலிருந்து சத்திரியர்கள், அதாவது வீரர்களை படைத்தார். தனது தொடை அல்லது வயிற்றிலிருந்து வைணவர்களை அவர் படைத்தார், அதாவது வியாபாரிகள். தனது கால்களிலிருந்து சூத்ரர்களை படைத்தார். இந்து மதத்தில் இது போன்ற ஜாதி பிரிவினை உள்ளது. இதை நான் ஏற்கவில்லை. சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன் ராயும் அதை ஏற்கவில்லை. ஜஸ்டிஸ் ராணாடேவும் அதை ஏற்கவில்லை. திருக்குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரா உஜுராத் அத்தியாயம் 49 வசனம் 13. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. ஓ மனித வர்க்கமே, உங்களை நாம் ஒரு ஜோடி ஆண் பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும்படி உங்களை கோத்திரங்களாகவும் குலங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ள அல்ல. உங்களில் உயர்ந்தவர் யார் என்றால் அல்லாஹ்வின் மீது பயம் கொண்டவரே ஆவார். ஆகவே மனிதரில் சிறந்தவர் என்று குரான் கூறுவது இறை பக்தியே அன்றி பிறப்போ, நிறமோ, சாதியோ, பாலினமோ, செல்வமோ அல்ல. பயபக்தியும் நீதி நேர்மையும் இருக்க வேண்டும். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 70. وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ. ஆதாமின் குழந்தைகள் அனைவரையுமே நாம் கௌரவித்திருக்கிறோம். இந்து குடும்பத்திலிருந்து வந்தாலும், கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தாலும், முஸ்லிம் குடும்பத்திலிருந்து வந்தாலும், நீங்கள் மனித வர்க்கமாக இருந்தால் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். இஸ்லாத்தில் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள். அவர்களில் மேலானவர் இறை பக்தி கொண்டவர், இறை சிந்தனை கொண்டவர், பயபக்தி கொண்டவர், நீதி நேர்மையோடு நடப்பவர். ஆகவே சாதியை பற்றி இந்து மத கொள்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பிராமணர்களை மேலானவர்களாக காட்ட இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று பல அறிஞர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள். நீ சூத்ரனா, நீ சூத்ரா கீழ் ஜாதிக்காரன், அப்படிதான் நடக்க வேண்டும். நீ எனக்கு சேவை செய்தால் மறு வாழ்க்கையில் உயர்ந்தவனாகி விடுவாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் எனக்கு சேவை செய். என்னை பொறுத்தவரையில் இது எல்லாம் வல்ல இறைவனுடைய வார்த்தை அல்ல. எனவேதான் இந்து சீர்திருத்தவாதிகளும் ஜாதியின் இந்த கொள்கையை பற்றி எதிர்த்து பேசினார்கள். பிராமணர்களையும் சத்திரியர்களையும் எதிர்த்து பேசினார்கள். என்னை பொறுத்தவரை ஆராய்ந்து பார்த்தால் இந்த ஜாதியின் கொள்கை தவறானது. புனித மத வேதங்கள் அனைவராலும் படிக்கப்பட வேண்டும். ஏழையோ பணக்காரனோ, வியாபாரியாக இருந்தாலும் சரி, வீரனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் இது நம்மை படைத்தவன் அருளிய புத்தகம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மிடமிருந்து என்ன விரும்புகிறான் என்று அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். சகோதரரே, நீங்கள் கேளுங்கள். என் பெயர் ஸ்ரீனிவாஸ். நான் ஒரு கொரியர் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய 10 பருவ வயதிலிருந்தே நான் உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறேன். அதோட நான் குரானை பற்றி தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் தென்னிந்தியா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நான் பல இடங்களில் தங்க நேர்ந்தது. பல நேரங்களில் என்னுடன் பயணம் செய்த மக்களிடம் நான் கேட்டிருக்கிறேன், குரானை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்களேன் என்று. அதே நேரத்தில் கடவுளிடமும் பிரார்த்தித்திருக்கிறேன். கடைசியாக ஜஹாங்கீர் பாயும் கைசர் அக்காவையும் எனக்கு கடவுள் அனுப்பியிருக்கிறார். அவர்கள் குரானை பற்றி எல்லா விஷயங்களையும் கூறியிருக்கிறார்கள். அதோட குரான் சொல்லக்கூடிய உண்மைகள் எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கின்றன.
இன்று மாலை இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக நான் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியிருக்கிறேன் என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய எக்ஸிபிஷன் ஹாலில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அதோட மேலும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களிடம் எனக்குள்ள சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். முதலாவதாக, என்னிடம் குரான் இல்லை, ஆனால் மற்றவர்கள் குரான் படிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். அதிலிருந்து சில வசனங்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். அதிலிருந்து ஒன்று, குரான் 17வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஆண் மக்களை கொடுத்துவிட்டு தனக்கு பெண் மக்களை எடுத்துக்கொண்டானா, நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை பற்றி எனக்கு சரியாக புரியவில்லை. அடுத்ததாக, ஹரூர் என்றால் என்ன? ஹரூர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தோழர்கள், அதாவது ஆன்மா வடிவத்தில் இருக்கக்கூடியவர்களா? சகோதரர் சொல்வது ஹூர்லின் பற்றி. சாரி, சரிதானே சகோதரரே? ஆம், சொர்க்கத்தில். சகோதரர் குரானிலிருந்து வசனத்தை கூறியிருக்கிறார். பதிலளிப்பதற்கு முன்னால் உங்களை வாழ்த்துகிறேன். அமைதியின் மார்க்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேங்க்யூ. சகோதரருக்கு ஒரு குரான் மொழிபெயர்ப்பு கொடுக்குமாறு தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் உடனடியாக சகோதரருக்கு குரானை கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குரானின் மொழிபெயர்ப்பை நான் பரிசாக கொடுக்கிறேன். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் குரானில் வரும் வசனத்தை பற்றி கேட்ட கேள்விக்கு வருகிறேன். இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை கொடுத்துவிட்டு தனக்கு பெண் மக்களை எடுத்துக்கொண்டானா? எனது சொற்பொழிவில் கூறியதைப் போல இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா இஹ்லாஸ் அத்தியாயம் 112 வசனம் 3, லம் யலித் வலம் யூலத். அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு குழந்தைகள் கிடையாது. ஒரு விவாதத்திற்கு குரான் கேட்கிறது, நீங்கள் இறைவனுக்கு குழந்தைகளை கொடுத்தீர்களா? குழந்தைகளை அல்ல, பெண் மக்களை இறைவனுக்கு கொடுங்கள். ஆண் மக்களை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கேள்வி. முதலாவது, இறைவனுக்கு குழந்தைகளை கொடுப்பது தவறு. மேலும் குழந்தைகளை விடுங்கள், நீங்கள் பெண் மக்களை இறைவனுக்கு கொடுக்கிறீர்கள், ஆண் மக்களை நீங்களே வைத்துக் கொள்கிறீர்கள். ஆகவே ஏன் குறைப்படுத்துகிறீர்கள்? சமூகத்தில் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஆண் மக்கள் பெரிதாக எண்ணப்பட்டார்கள். இறைவனை ஏன் குறைவுபடுத்துகிறீர்கள்? மேலும் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா மரியம் அத்தியாயம் 19 வசனம் 88, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுக்கு குழந்தை இருக்கிறது என்று எவன் சொல்கிறானோ லகத் ஜீதும் ஷைன் இத்தா, அது மிகவும் அநியாயமான வார்த்தையாக இருக்கும். வகாலு தகஸுர் ரஹ்மான் வலதா, அவர்கள் அல்லாவிற்கு குழந்தை இருக்கிறது என்கிறார்கள். லகத் ஜீதும் ஷைன் இத்தா, அவர்கள் மிகவும் அநியாயமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். அல்லாவிற்கு குழந்தை இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அதுதான் மிகப்பெரிய அவதூறாக இருக்கும். It says وقالوا اتخذوا الرحمن ولدا لقد جئتم شيئا إدا تكاد السماوات يتفطرن منه, இதனால் வானம் வெடித்து சிதறக்கூடும், وتنشق الأرض பூமி பிளந்து விடும், وتخر الجبال هدا, மலைகள் நொறுங்கி உதிர்ந்து விடும். அல்லாஹ் சொல்கிறான், வானத்திற்கு உணர்ச்சிகள் இருந்தால் அவைகள் அல்லாவிற்கு குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்வதை கேட்டால் வானம் வெடித்து சிதறி விடுமாம். மலைகளுக்கு உணர்ச்சிகள் இருந்தால் அது நொறுங்கி உதிர்ந்து விடுமாம், பூமி பிளந்து விடுமாம். ஆகவே அல்லாவிற்கு மகன் இருக்கிறான் என்று சொல்வது மிகப்பெரிய அவதூறாகும். இந்த வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அல்லாவிற்கு மகன் இருந்தால் அவர்கள் முன் தலைவணங்கும் முதல் ஆள் நானாக இருப்பேன் என்று அவர்களிடத்தில் சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறார். அதாவது மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அவனுக்கு மகன் இருந்தால் அவன் முன் தலைவணங்கும் முதல் ஆள் நானாக இருப்பேன். அல்லாவிற்கு மகன் இல்லை என்பதை குறிக்கிறது. குரானில் மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் இது. அல்லாவிற்கு மகன் இருக்கிறான் என்று நீங்கள் சொன்னால் அவனுக்கு பெண் மக்களை கொடுத்துவிட்டு ஆண் மக்களை நீங்களே வைத்துக் கொள்கிறீர்கள். இந்த எல்லா வசனங்களும் இறைவன் யாரையும் பெறுவதில்லை என்பதை குறிக்கிறது. அவன் யாராலும் பெறப்படவில்லை, யாரையும் பெறவும் இல்லை. உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன். சொர்க்கத்தின் துணைவர்கள், அதாவது நீங்கள் சொன்ன ஹூர்லின், அநேக இடங்களில் அல்லாஹ் ஹூர்லினை பற்றி சொல்லுகிறான். குரானில் 4 இடங்களில் இடம்பெறுகிறது. சூரா தூர் அத்தியாயம் 52, சூரா துகான் அத்தியாயம் 44, சூரா ரஹ்மான் அத்தியாயம் 55, சூரா வாக்கியா அத்தியாயம் 56. ஹூர்லின் என்ற வார்த்தை 4 முறை குரானில் இடம்பெறுகிறது. அது துணைவர்களை பற்றி பேசுகிறது. அதாவது மறுவாழ்வில் நாம் சொர்க்கத்திற்கு போனால், இந்த வாழ்க்கை ஒரு சோதனை, மறுவாழ்வில் நீங்கள் சொர்க்கத்திற்கு போனால் உங்கள் துணைவர்களை பற்றி கூறுகிறது. அவர்களுக்கு பெரிய அழகான கண்கள் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் பெண்களாக இருப்பார்கள். சகோதரர் கேட்ட கேள்வி, சொர்க்கத்தில் நாம் சொர்க்கத்திற்கு போனால் ஆண்களுக்கு அழகான பெண்கள் கிடைப்பார்கள், பெண்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கத்தில் பெண்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் சகோதரருடைய கேள்வி. இந்த கேள்வியை ஹஜ்ரத் ஆயிஷாவும் கேட்டார்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். அவர் சொன்னார், அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது மனதால் நினைக்காததும் கண்கள் பார்க்காததும்
காதால் கேட்காததும் பெண்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அவர்களுக்கு துணைவர்களாக சொர்க்கத்தில் அவர்களுக்கும் மனதால் நினைக்காத ஒன்றும், கண்களால் பார்க்காத ஒன்றும், காதால் கேட்காததும் கிடைக்குமாம். சொர்க்கத்தை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. சொர்க்கத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அங்கு பாலாறும் தேனாரும் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களிடம் பணம் இருந்தால் பாலாறு உங்கள் காலடியிலே ஓடலாம். ஆனால் அங்கிருக்கும் பால் வேறு, நமக்கு தெரிந்த பால் வேறு. சொர்க்கத்தில் இருக்கும் கனிகள் வேறு, நமக்கு தெரிந்த கனிகள் வேறு. சொர்க்கத்தில் இருக்கும் துணைவர்கள் வேறு, நமக்கு தெரிந்த பெண்கள் வேறு. உலக அழகியை கூட அவர்களோடு ஒப்பிட முடியாது. அதற்கும் மேலானவர்கள். கேள்வி கேட்க விரும்பும் அனைத்து சகோதர சகோதரிகளும் தயவு செய்து வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை வாலண்டியர்ஸ் கண்டுகொண்டு அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னுரிமை அளிப்பார்கள். சகோதரரே, நீங்கள் கேளுங்கள். ஒரு நிமிடம். ஒரு நிமிடம். மனித சமூகத்திற்காக இயங்கும் இந்த இயக்கத்தை நான் பாராட்டுகிறேன். நம் தேசத்திற்கு தேவையான ஒரு இயக்கம்தான். ஆனால் இந்த தர்க்கம் மதங்களினிடையே இல்லை. சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். இந்நாட்டில் இந்த பிரிவு மதங்களினிடையேயோ கடவுள்களினிடையேயோ அல்ல, வேதங்களினிடையேயும் அல்ல. இது சுயநலத்தினால் ஏற்பட்ட ஒன்று. அரசியல்வாதிகள் சில பிரிவை வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியினர் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இந்த நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக உருவாக்குகிறார்கள். மதத்தின் பெயரால் மோதிக்கொள்கிறார்கள், கடவுளின் பெயரால் அல்ல. கடவுள் ஒன்றுதான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்களுக்கும் புரியும், ஒரே கடவுளைத்தான் நாம் வணங்குகிறோம் என்று. ஆனால் இங்கு வேறுபடுவது என்னவென்றால் உயர்வு மனப்பான்மை. ஒரு பகுதியினர், ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தாங்கள் தான் இந்துக்கள் என்று கூறுகிறார்கள். இதுதான் உண்மை. மதங்கள் பிரிவினையை உண்டு பண்ணுவதில்லை என்ற கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு காரணம் அரசியல்வாதிகள். அதை என் சொற்பொழிவிலும் கூறினேன். எனது உரையின் முடிவில் ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தினார்கள் என்று கூறினேன். துரதிர்ஷ்டவசமாக நம் அரசியல்வாதிகளும் அதே சூழ்ச்சியை கற்றுக்கொண்டார்கள். ஓட்டு வங்கிக்காக பிரிவினைவாதத்தை கடைபிடிக்கிறார்கள். ஆகவே என் சொற்பொழிவில் கூறினேன், அனைத்து இந்தியர்களும், இந்துக்களும் முஸ்லிம்களும் வேதங்களுக்கு சென்று உண்மையை அறிந்தால் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் குத்வாத்து ஷைத்தானை போல. திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 168, ஓ மனிதர்களே, நீங்கள் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஆகவே அரசியல்வாதிகளை பின்பற்றாமல் வேத நூல்களுக்கு திரும்பச் சென்று அதிலிருக்கும் உண்மைகளை நாம் கடைபிடித்து இன்ஷா அல்லாஹ் இது போன்றவர்களால் குழப்பத்திற்கு ஆளாகாமல் உண்மையை அறிவோம். அரசியல்வாதிகளிடத்தில் என் வேண்டுகோள் என்னவென்றால், அவர்களிடத்தில் என் விண்ணப்பம் என்னவென்றால், நீங்கள் ஓட்டு வங்கிக்காக முயற்சிக்கும் பொழுது அதை உண்மையின் வழியில் முயற்சித்தால் உங்கள் ஓட்டு வங்கி அதிகரிக்கும். இந்த பூமியில் உங்களுக்கு ஓட்டு வங்கி உள்ளதோ இல்லையோ, மறுவாழ்வில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். கேள்வியை ஆண்கள் பகுதியில் இருந்து சகோதரர் கூப்பா. என் பேரு பவன்குமார் சர்மா. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஹரியானால இருந்து வந்திருக்கேன். திருக்குறான்ல இருந்து சில வசனங்களை இன்னொரு எக்ஸிபிஷன் ஹால்ல படிச்சிருக்கேன். அந்த வசனங்கள்ல ஆண்டவனின் இறைத்தூதர்கள் சாமானிய மக்களை, அதாவது சாதாரண மக்களை, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் வளத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அருளை பெறலனா உங்களுடைய வாழ்க்கை துயரத்துல முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அல்லான்னு சொல்லப்படுவது யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எல்லாம் வல்ல இறைவனை குறிக்குதா, இல்ல அந்த இறைத்தூதர் பின்பற்ற இறைவனை குறிக்குதா? இறைவன் ஒருத்தர் தானா? அப்போ மத்த மதங்களையும் பின்பற்றவங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அவங்க வாழ்க்கையிலையும் வளத்தை கொண்டு வருவார் இல்லையா? இது நல்ல கேள்வி. ஆனால் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரருக்கு திருக்குரானின் மொழிபெயர்ப்பை அன்பளிப்பாக அளிக்க விரும்புகிறேன். அவரை மேடைக்கு வருமாறு வேண்டிக் கொள்கிறேன். குரானில் படித்த ஒரு வசனத்தை வைத்து சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது, எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிடைத்தால் அவன் உங்களை சரியான வழியில் நடத்துவான். ஆகவே அந்த தூதுவரின் அல்லாவை பற்றி மட்டும்தான் கூறப்பட்டுள்ளதா, அல்லது வெவ்வேறு தூதுவர்களுக்கு வெவ்வேறு அல்லாஹ் இருக்கின்றானா? சகோதரரே, நான் சொற்பொழிவில் கூறியது போல எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் தான். ஆனால் பல தூதுவர்களை அனுப்பியிருக்கிறான். ஆனால் எல்லா தூதுவர்களும் கொடுத்த செய்தி ஒன்றுதான். திருக்குரானில் 25 தூதுவர்களின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம், மோசஸ், இப்ராஹிம், ஜீசஸ், முகமது, அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். எல்லா இறை தூதர்களும்
ஒரே செய்தியை கொடுத்தார்கள். ஒரு இறைவனை வழிபட வேண்டும் என்பது அந்த செய்தி. முஸ்லிமுக்கு வேறு கடவுளோ, இந்துவுக்கு வேறு கடவுளோ, கிறிஸ்தவருக்கு வேறு கடவுளோ இல்லை. மனித வர்க்கத்திற்கு பொதுவாக ஒரு கடவுள் தான் உண்டு. அரபு மொழியில் நாங்கள் அல்லாஹ் என்கிறோம். இறைவனை எந்த பெயர் கொண்டும் அழைக்கலாம். ஆனால் அது நல்ல பெயராக, அழகான பெயராக, அவனுக்கு வடிவம் கொடுக்காத பெயராக இருக்க வேண்டும். இறைவனின் அருளை அடைவீர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டதின் அர்த்தம், நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் வழிகாட்டுதலை பின்பற்றினால், அந்த வழிகாட்டுதல் கடைசி இறை செய்தியான குரானில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பின்பற்றினால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை மறு வாழ்க்கைக்கு ஒரு சோதனையாகும். ஆகவே எல்லா இறை தூதர்களும், அது ஆதாமாக இருக்கட்டும், நோவாவாக இருக்கட்டும், இப்ராஹிமாக இருக்கட்டும், மோசஸாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், முகமதாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும், இவர்கள் அனைவருமே ஒரே ஒரு இறைவனை பற்றித்தான் பேசினார்கள். மனித வர்க்கத்தை அந்த இறைவனை வணங்கும்படித்தான் அழைத்தார்கள், வேறு இறைவனை வணங்கும்படி அல்ல. நாம் பார்த்தோமேயானால் செய்திகளின் தூய்மை கெட்டுவிட்டது. தூய்மை கெட்டவுடன் எல்லாம் வல்ல இறைவன் வேறு ஒரு இறை தூதனை அனுப்பினான். பகவத்கீதையில் இருப்பது போல் அத்தியாயம் 4 வசனம் 7 மற்றும் 8, அநீதி தலை தூக்கும் பொழுது நான் வருவேன். ஆனால் வருவது யார்? எல்லாம் வல்ல இறைவனின் இறை தூதர்கள். எல்லா காலகட்டத்திலும் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது, எல்லா இறை தூதர்களும் ஒரே செய்தியை கொடுத்தார்கள். ஆனால் முந்தைய செய்திகளின் தூய்மை கெட்டுவிட்டது. ஆனால் இந்த செய்தி தூய்மையானது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஹிஜ்ர் அத்தியாயம் 15 வசனம் 9, நாமே இந்த வேதத்தை அருளினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று. இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். முஸ்லிம் அல்லாத சகோதரி கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கள் சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரரே, ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரியின் சார்பாக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். 2 மதங்களிலும் வழிபாட்டுக்குள் இருக்கும் ஒற்றுமை என்ன? அதாவது ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை. உதாரணமாக, ஹிந்துக்கள் திருப்பதியில் சென்று மொட்டை அடிப்பது போலவும், முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு சென்று மொட்டை அடிப்பது போலவும், ஹிந்துக்கள் கோயிலை சுற்றி வருவதும், முஸ்லிம்கள் தவாஃப் செய்யும்போது சுற்றி வருவதும். சகோதரி கேட்டுள்ள கேள்வி முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்களின் சமய வழிபாடுகளில் காணப்படும் ஒற்றுமையின் முக்கியத்துவம் என்னவென்பதே. உதாரணத்திற்கு, இந்துக்கள் புனித தலங்களுக்கு செல்லும் பொழுது மொட்டை அடிக்கிறார்கள். முஸ்லிம்களும் ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ செல்லும் பொழுது மொட்டை அடிக்கிறார்கள். அவர்கள் கோயிலை சுற்றி வருகிறார்கள், நாங்களும் சுற்றி வருகிறோம். வழிபாட்டில் நிறைய ஒற்றுமை உள்ளன. இந்த மொட்டை அடிக்கும் வழக்கத்தை பொறுத்தவரையில் அதற்கு காரணம், முஸ்லிம்களான நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது நாங்கள் மொட்டை அடிக்கிறோம். அடக்கத்திற்கு அடையாளமாக இதை செய்கிறோம். நம்மை படைத்த இறைவன் முன்னால் நாம் பணிவை காட்டுகிறோம். பொதுவாக தலைமுடி என்பது அழகை குறிக்கிறது. ஆகவே ஆண்களும் பெண்களும் அநேக விதமாக தங்கள் தலைமுடிகளை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே மொட்டை அடிக்கும் பொழுது எல்லாம் வல்ல இறைவனுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிபணிகிறோம் என்பதை காட்டுகிறோம். இந்து மதத்திலும் இதே கோட்பாடு உள்ளது. மொட்டை அடிப்பது பணிவை காட்ட, அது ஒத்துப்போகலாம். வலம் வருவதை பற்றி, நாங்கள் வலம் வருவதின் காரணம் என்ன? நிறைய பேர் குறை கூறுகிறார்கள். இஸ்லாம் சிலை வழிபாட்டிற்கு எதிரானது என்றால் ஏன் காபாவை சுற்றி வலம் வருகிறீர்கள்? காபாவிற்கு தலை வணங்குகிறீர்கள். நீங்கள் காபாவை வணங்கவில்லையா? இந்துக்கள் வலம் வருகிறார்கள், அவர்கள் வணங்கவும் செய்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் வலம் வருவதற்கும் முஸ்லிம்கள் வலம் வருவதற்கும் உள்ள வித்தியாசம் சுண்ணாம்பிற்கும் வெண்ணைக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் காபாவை முன்னோக்கி தொழுவது என்பது ஒரு திசையை நோக்கி தொழ வேண்டும் என்பதற்காக. அதுதான் கிப்லா. காபா தான் கிப்லா. நாம் தொழ வேண்டும் என்றால் ஒரே திசையை நோக்கி தொழ வேண்டும். இன்று இங்கு நாம் தொழுகை செய்ய வேண்டுமானால் சிலர் வடக்கை நோக்கி தொழலாம், சிலர் தெற்கு, சிலர் கிழக்கு, சிலர் மேற்கு என்பார்கள். ஆகவே ஒற்றுமைக்காக எல்லா முஸ்லிம்களும் காபாவை நோக்கி தொழுகிறார்கள். மேற்கில் வசிப்பவர்கள் கிழக்கு நோக்கியும், கிழக்கில் இருப்பவர்கள் மேற்கு நோக்கியும், வடக்கில் இருப்பவர்கள் தெற்கு நோக்கியும், தெற்கிலிருந்து வடக்கை நோக்கியும் தொழுவார்கள். நீங்கள் உலக வரைபடத்தில் காபாவை கவனமாக பார்த்தால், முதல் உலக வரைபடத்தை 1154இல் அல் இத்ரூசி வரைந்தார். உலக வரைபடத்தை முஸ்லிம் வரைந்த பொழுது வடதுருவம் கீழேயும் தென்துருவம் மேலேயும் காபா நடுவிலும் இருந்தது. பிறகு மேற்கத்தியர் வரைபடத்தை வரைந்த பொழுது அவர்கள் தலைகீழாக மாற்றினார்கள். வடதுருவம் மேலேயும் தென்துருவம் கீழேயும், இருப்பினும் காபா நடுவில் தான் இருந்தது. நாங்கள் காபாவை வலம் வருவதின் காரணம், அல்லாவும் இறை தூதரும் அப்படி செய்ய சொன்னதனால்தான். எனக்கு தோன்றும் அறிவுபூர்வமான காரணம், எல்லா வட்டத்திற்கும் ஒரு மையப்பகுதி உண்டு. நாம் காபாவை வலம் வரும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் தான் என்று சாட்சி சொல்லுகிறோம். ஆனால் காபாவை வலம் வந்து விட்டு அநேக கடவுள்கள் மீது நம்பிக்கை வைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். வழிபாட்டை பொறுத்தவரை ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறியது போல சஹி புகாரியில் இடம்பெற்றுள்ளது. பாகம் 2 ஹஜ் என்னும் பாடத்தில் அவர் சொன்னார், நான் இந்த கருப்பு கல்லை முத்தமிடுகிறேன். அது எனக்கு நன்மையும் விளைவிக்காது, கேடும் விளைவிக்காது. இறை தூதர் முத்தமிட்டதால் நானும் முத்தமிடுகிறேன். ஹஜ்ரத் உமரின் இந்த கருத்து எந்த முஸ்லிமும் காபாவை வணங்குவதில்லை என்று உறுதி செய்கிறது. மேலும் என்னுடைய கருத்து என்னவென்றால், நபிகள் வாழ்ந்த காலத்தில் அவரது தோழர்கள் காபா மேல் நின்று அழைப்பொலி கொடுத்திருக்கிறார்கள். சிலை வழிபாடு செய்யும் எவருமே சிலையின் மீது ஏறி நிற்க மாட்டார்கள்.
முஸ்லிம்கள் காபாவை வணங்குவதில்லை என்பதை இது நிரூபிக்கிறது. காபா வெறும் அடையாளம்தான், அதாவது அது ஒரு கிப்லா. வேறு பல ஒற்றுமைகளை பொறுத்தவரை சகோதரி, இந்து மதத்தில் அநேக விதமான வழிபாடுகள் உள்ளன. ஒரு விதமான வழிபாட்டை சாஷ்டாங்கம் என்பார்கள். சாஷ்டாங்கம் அஷ்ட் என்றால் 8, அங்கம் என்றால் உடலின் உறுப்புகள். உடலின் 8 விதமான உறுப்புகள். 8 விதமான உடல் உறுப்புகளும் தரையில் பட வேண்டும் என்பது ஒரு விதமான வழிபாடு. இந்த வழிபாட்டிற்கு சிறந்த வழி முஸ்லிம்கள் சுஜூத் நிலையில் தொழுகை செய்வது. நெற்றிப் பகுதி, மூக்கு, 2 கைகள், முழங்கால்கள், பாதங்கள் தரையில் படுவது. சாஷ்டாங் உடலின் 8 உறுப்புகள். நெற்றிப் பகுதி, மூக்கு, 2 கைகள், முழங்கால் மற்றும் பாதங்கள். சுஜூத் தான் தொழுகையின் சிறந்த நிலை. குர்ஆனில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மக்காவை பொறுத்தவரை இந்து மத வேதங்களிலும் மக்காவை பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்து மதத்தில் மக்காவை குறிக்கும் வார்த்தை இலேஸ்பர் என்பதாகும். இலா என்றால் கடவுள், ஸ்பர் என்றால் ஒரு இடத்தை குறிக்கும். ஆகவே இலாயிஸ்பர் திரிதாவின் ஒரு இடமாகும். அது ஒரு புனித தலம். ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகம் 3 வேதவரி 29 மந்திரம் 4 இலேஸ்பர் என்றால் சமஸ்கிருத அகராதியில் கடவுளின் இடம் என்று பொருள். கடவுளின் வீடு, திருத்தாவின் இடம், புனித தலம். இதேதான் திருக்குரானில் சூரா ஆல இம்ரானில் கூறப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 3 வசனம் 96 மனிதர்கள் வழிபட உருவாக்கப்பட்ட முதலிடம் பக்கா. இது மக்காவிற்கு இன்னொரு பெயர். ஆகவே இந்து மத வேதங்களிலும் மக்கா குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அது இந்த இலாய்ஸ்பத் நபா பிருத்வியில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது பூமியின் நடுவில். காபா பூமியின் நடுவில் இருக்கிறது என்று நான் சொன்னேன். மேலும் அடுத்த சில வசனங்களுக்கு பிறகு ரிக்வேதம் புத்தகம் 3 வேதவரி 29 மந்திரம் 11 அது நரசங்சாவை பற்றி பேசுகிறது. புகழுக்குரியவன் என்று அழைக்கப்படும் இறை தூதரை பற்றி. இலைஸ்பருடன் இந்த இறை தூதரை பற்றியும் சொல்லப்பட்ட காரணத்தினால் இந்துக்கள் செல்ல வேண்டிய புனித தலமானது மக்கா என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. இதுதான் உங்கள் கேள்விக்கு எனது பதில். எனது வலதுபுறத்தில் இருக்கும் சகோதரர் அடுத்த கேள்வியை கேட்கட்டும். என் பெயர் தேவராஜ். நான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியர், டிராக்டர் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸில் சீனியர் மேனேஜராக பணியாற்றுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுது மிக சிறந்த மாலை பொழுது. இந்து மக்கள் இன்று தெளிவு பெற்றிருப்பார்கள் என்று நம்புகிறேன். டாக்டர் ஜாகிர் நாயக் வேதங்களிலிருந்தும் உபநிஷத்திலிருந்தும் கொடுத்த ஆதாரங்களைக் கண்டு நான் அதிசயித்தேன், வியப்படைந்தேன், ஆச்சரியமடைந்தேன். இப்படி நிறைய கூறலாம். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு ஆண்டவனின் அருள் பூர்ணமாக கிடைத்துள்ளது என்று என்னைப் போலவே அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் இஸ்லாத்தில் தெளிவாக உள்ளது. இதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்து மதத்தில் அது தெளிவாக இல்லை. இருக்கிறது, ஆனால் தெளிவாக இல்லை. நிறைய தவறான இடைசெருகல்கள் உள்ளன. நிறைய இடைசெருகல்கள், கருத்துக்கள், நம்பிக்கைகள் அடிப்படையாக உள்ளன. இது அனைத்தும் வித்தியாசமான முறைகளில் உள்ளன. உங்களது நிறுவனத்திற்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்து அறிஞர்களையும் இந்து மக்களையும் அழைத்து ஒரு விவாதம் நடத்தினால் பல உண்மைகள் உலகிற்கு தெரிய வரும். இதன் மூலம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே நெருக்கம் ஏற்படும். ஒன்றாக இருந்து ஒன்றாக இணைந்து இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் அமைதியையும் வளர்ச்சியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்த முடியும். நன்றி. சகோதரர் கொடுத்தது அருமையான யோசனை. நான் அவரை பாராட்டுகிறேன். அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்துக்கள் மட்டுமல்லாமல் முஸ்லிம்களின் கண்களும் திறக்கும் வண்ணமாக இருந்தது. முஸ்லிம்களுக்கும் இது பொருந்தும் சகோதரரே. என்ன சொல்கிறீர்கள், உண்மையா இல்லையா? அவர் சொன்னது நல்ல யோசனை. நாம் இந்து அறிஞர்களை வரவழைத்து விவாதம் நடத்த வேண்டும் என்றார். பேச்சுவார்த்தை என்று நான் சொல்வேன். மேலும் சொற்பொழிவை ஆரம்பிக்கும் முன்பு திருக்குரானின் வசனம் ஒன்றை நான் சொன்னேன். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதைத்தான் நானும் செய்கிறேன். இந்தியாவின் பல பாகங்களுக்கும் உலகின் பல பாகங்களுக்கும் செல்கிறேன். கிறிஸ்தவ மற்றும் இந்து மத அறிஞர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். நான் வெறும் மாணவன் தான். நான் அறிஞன் அல்ல, நான் ஒரு மாணவன். மதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு மாணவன். இந்து மத போதகர்களோடு மும்பையிலும் கேரளாவிலும் விவாதம் நடத்தியிருக்கிறேன். இப்பொழுது பெங்களூரில் இருந்தும் எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த சில மாதங்களில் அங்கு செல்வேன். ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்.
ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரபலமானவர். 40 நாடுகளுக்கு மேல் வாழும் கலை என்னும் அவரது மையங்கள் உள்ளன. அதேபோல் சென்னையிலும் யாராவது ஒரு சகோதரர் இங்கிருக்கும் போதகரோடு ஒரே மேடையில் நான் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யலாம். போன முறை சென்னை வந்த பொழுது சங்கராச்சாரியாவிடம் பேசினேன். காஞ்சியின் சங்கராச்சாரியார் சில மாதங்களுக்கு முன்பு. நாங்கள் அப்பொழுது பாபரி மஸ்ஜிதை குறித்து பேசினோம். அவர் கேள்விகள் கேட்டார், நான் பதிலளித்தேன், தெளிவுபடுத்தினேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நான் விரும்புகிறேன். பொதுவான உடன்படிக்கைக்கு வர விரும்புகிறோம். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் யாரா இருந்தாலும் ஏற்பாடு செய்யுங்கள். பேச்சுவார்த்தை நடத்தலாம். பொதுவான உடன்பாட்டிற்கு வரலாம். ஆனால் நல்ல அறிஞராக அழைத்து வாருங்கள். நிறைய விஷயங்களை பற்றி தெரிந்தவராக, சங்கராச்சாரியாவோ இல்லை அவரையும் விட பெரியவராகவோ நாம் பொதுவான உடன்பாட்டிற்கு வந்து ஒற்றுமையாக வாழ்ந்து சிறந்த இந்தியாவை உருவாக்குவோம். முஸ்லிம் அல்லாத சகோதரியை கேள்வி கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முஸ்லிம் அல்லாத தோழியின் சார்பாக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அவள் கேட்பது என்னவென்றால், முஸ்லிம்களுக்கிடையே குழப்பங்கள் இருக்கின்றன. அதாவது, நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் கேட்கும் முதல் கேள்வி நீங்கள் வஹாபியா அல்லது சுன்னியா என்பதுதான். இதைத்தான் அவர்கள் குழப்பம் என்று கூறுகிறார்கள். நாங்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இந்த குழப்பத்தை தீர்க்க என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம் அல்லாத சகோதரி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். முஸ்லிம்களிடையே குழப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் வஹாபியா, நீங்கள் ஹனஃபியா, ஷாஃபியா, இல்லை மாலிகியா, இத்தனை குழப்பங்களுக்கு உங்கள் பதில் என்ன என்று கேட்கிறார். முஸ்லிம் அல்லாத சகோதரியின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். துரதிருஷ்டவசமாக அநேக முஸ்லிம்கள் அநேக பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நான் இந்துக்கள் வேதங்களை படிக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல நான் முஸ்லிம்களை குரான் படிக்க சொல்வேன். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 103 அல்லாஹ் சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள். அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றிக் கொள்ள வேண்டும். திருக்குரானும் ஹதீசுகளும் தான் அல்லாஹ்வின் கயிறு. திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல்-அன்ஆமில் அத்தியாயம் 6 வசனம் 159, இஸ்லாத்தில் பிரிவினை உண்டாக்கும் யாராக இருந்தாலும் ஓ நபியே, அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாத்தில் பிரிவினைவாதம் உண்டாக்குவது தடை செய்யப்பட்டுள்ளது, அது ஹராம். ஆனால் நீங்கள் எந்த பிரிவு என்று முஸ்லிம்களை கேட்டால் சிலர் நான் ஹனஃபி, சிலர் நான் ஷாஃபி, சிலர் நான் ஹம்பலி, சிலர் நான் சலஃபி என்றெல்லாம் சொல்வார்கள். நபி யாராக இருந்தார்கள்? அவர் ஹனஃபியா, ஷாஃபியா, ஹம்பலியா, மாலிகியா யாராக இருந்தார்கள்? அவர் முஸ்லிமாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரானில் சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் 3 வசனம் 52, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு முஸ்லிம். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 67, இப்ராஹிம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரும் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரானில் சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41 வசனம் 33, வமன் அஹ்ஸனு காலம் மிம்மன் தா இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் கால இன்னனி மினல் முஸ்லிமீன். நேர்மையின் பக்கம் நற்செய்தியை கூறி அழைப்பவர் யாரோ, நீதியை பின்பற்றி நடக்கும் அவர்தான் உண்மையான முஸ்லிம். நம் அன்புக்குரிய நபிகள் நாயகம் ஒரு முஸ்லிம். நாம் முஸ்லிமாக அழைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிமை விட சிறந்த பெயர் இருக்க முடியாது. இந்த 4 பெரிய இமாம்களும், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் மாலிக், அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். மாபெரும் அறிஞர்கள், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் பாத்திரமானவர்கள், மாபெரும் அறிஞர்கள். ஆனால் இந்த 4 பெரிய அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய தீர்ப்பானது அல்லாவிற்கும் ரசூலிற்கும் மாற்றமானதாக இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று. நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வந்த எல்லா இமாம்களும் பிரிவினையை உண்டாக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் மக்களை குரானையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்ற சொன்னார்கள். ஆனால் நம்மிடையே நிறைய பேர் முஸ்லிம்கள் 73 பிரிவாக பிரிவார்கள் என்று ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள். சூனன் திர்மிதி ஹதீஸ் எண் 171 73 பிரிவாக பிரிவார்கள் என்று சொன்னார்கள். பிரிய வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாவே சொன்னாலும் நாம் பிரிவினை ஏற்படுத்துவோம் என்று நபிகளுக்கு தெரியும். குழப்பத்திலிருந்து வெளிவர சிறந்த வழி அல்லாவையும் ரசூலையும் பின்பற்றுவது. முஸ்லிம் என்று அழைத்துக் கொள்வது நமக்கான சிறந்த அடையாளம். எந்த சிறந்த அறிஞராக இருந்தாலும், உலகத்திலேயே சிறந்தவராக இருந்தாலும் அவரிடத்தில் ஆதாரத்தை கேளுங்கள். உண்மையானவராக இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள். நேர்மையானவராக இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள். அறிஞர் சொல்வது குழப்பமாக இருந்தால் ஆதாரத்தை கேளுங்கள். ஆதாரம் பெற்று சோதித்து பாருங்கள். ஆகவேதான் நான் மேற்கோள்கள் காட்டுகிறேன். ஆகவே நான் சொல்வது, அதாவது ஜாக்கிர் சொல்வது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் 0 ஒன்றுமே இல்லை. அதனால் தான் நான் ஜாக்கிர் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான் என்கிறேன். குல் ஹு அல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே. ஜாக்கிர் சொன்னால் 0, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொன்னால் முக்கியத்துவம் இருக்கிறது, நபிகள் அவர்கள் சொன்னால் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே சகோதரி, முஸ்லிம்களுக்குள் பிரிவினை கூடாது. நாம் அனைவரும் முஸ்லிம்கள் தான். நாம் திருக்குரானையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். பிரிவினை ஏற்படுத்துபவர்கள் குரானிற்கு எதிரானவர்கள்.